Hello friends, welcome to my channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மேபி இந்த ஸ்நாக் வந்து 90's கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அடிக்கடி இதை வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பச்சரிசி தாங்க தேவை. பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அது கூட கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அதுக்காக அது கூட துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா இதை வறுத்தெடுத்துக்கலாம். மாவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். நான் இங்கே நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ சுகர் ஆட் பண்ணி வறுத்து வைக்கலாம். இல்லைனா சாப்பிடும்போது சுகர் எல்லாம் பனக்கற்கண்டு, கருப்பட்டி, சர்க்கரை எதுனாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை தான் நாங்கள் சும்மாவே எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டு இதில் புட்டு செஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாவில் கொஞ்சமாக ஒரு லட்டு செஞ்சு பார்க்கலான்ட்டு இருக்கேன். ரவா லட்டு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி மெத்தடில் ஒரு லட்டு செஞ்சு பார்க்கலான்ட்டு இருக்கேன். எப்படி வருதுன்னு தெரில, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சர்க்கரை, கருப்பட்டி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே பாதாமும் முந்திரியும் நான் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய்யும் உருக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த பாலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நனைச்சி உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோம். இந்த மாவு கூட நம்ம கொஞ்சமாக சுக்கு இல்லைனா ஏலக்காவை தட்டி சேர்த்தோன்னா இன்னும் ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும். இந்த லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது சுகருக்கு பதிலாக கண்டிப்பாக சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அதே போல் டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவோம்ல, தேங்காவை மிக்சியில் அரைச்சி அதை வந்து நம்ம வறுத்து இது கூட சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக சுகருக்கு பதில் சர்க்கரை இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்டும் ஆட் பண்ணி பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.